முதல் செய்தி, திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு. அது போன டிசம்பர் 2025 பார்த்துட்டோம். அது ஒரு நீதிமன்ற தீர்ப்பம். அப்புறம் மீண்டும் எதிர்த்து போனாங்க 2 நீதிபதி. அதுலேயுமே தீபத்தூண்ல வழக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ தமிழக அரசு, தாவேக அரசு வந்த பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போனாங்க. இப்போ அதுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? உச்ச நீதிமன்றம் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அன்று ஆண்டு கொண்டிருந்த திராவிடியால் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஜோசப் விஜயின் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் தே ஆர் பிளேயிங் டு த கேலரி. தமிழ்நாடு மக்கள் இந்து சிந்தனைக்கோ தர்ம சிந்தனைக்கோ எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் போய் அந்த இடத்துல தீபத்தூணில் கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு விளக்க ஏற்றிட்டோம்னாக்க அது பாரதிய ஜனதா கட்சிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, இந்து முன்னணிக்கு வெற்றி கிடைச்சதாகிடும். ராமரவிக்குமாரோட உழைப்பு எல்லாமே நம்மளுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறுப்பில், அசூயையில், ஒரு ஆன்டி ஹிந்து மைண்ட் செட்டில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செயல்படுகின்றார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய சட்ட அமைச்சர் அன்பு தம்பி நிர்மல்குமார் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் பிரயாணித்தவர். அவர் தான் முதல்ல திருவள்ளுவருக்கு காவி பூசி காவி திருவள்ளுவரை சோஷியல் மீடியாவில் சுற்றுக்கு விட்டவர். இப்போ அவரே அரசியல் லாபத்துக்காக, ஒரு மனிதன் அரசியல் லாபத்துக்காக எப்படி வேணா மாறுவான் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி நிர்மல்குமார் ஒரு உதாரணம். நீங்கள் தேசத்துக்காகவும் தெய்வீகத்திற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இந்த சமுதாய ஒற்றுமைக்காகவும் தன்னுடைய சிந்தனைகளை, எண்ணங்களை, அரசியல் செயல்பாட்டுகளை மாற்றிக்கொண்டவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நேர்மையாக மாற்றிக்கொண்டவர்கள் ரொம்ப கம்மி. ஆனால் நேற்றுக்கு நான் ஒரு நல்ல விஷயத்த சொன்னேன். இன்னைக்கு எனக்கு மந்திரி பதவி வேணுங்கிறதுக்காக மாற்றி பேசுவேன். ஏற்கனவே திமுக எப்படி செயல்பட்டதோ அதே இதில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு நிர்மல்குமார் 2 மாதம் முன்னாடியே சட்ட அமைச்சருங்கிற முறையில் அவர் ஒரு பத்திரிகை செய்தியில் பேட்டி கொடுத்தது நம்மளுக்கு நினைவில் இருக்கும். ஆனால் இதே மாதிரி விஷயங்களை கோர்ட்டு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யறது இல்லை. அவங்க கோர்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு பகுதியில் மசூதி கட்டுறத, அந்த மசூதியை அகற்றப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே ஓலா யூபர் வாயர் திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் போய் அங்கே ரகலை பண்ணி அந்த மசூதியை கோர்ட் ஆர்டரை தடுத்தாங்க. அப்பவும் இந்த தமிழக காவல்துறை வேடிக்கை பார்த்தது. ஆனால் இந்துக்கள் ஒருங்கிணைந்து, இந்து முன்னணி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஷ்ணு பரிஷத் போன்ற இந்து இயக்கங்கள் எல்லாம், ராமரவிக்குமார் உட்பட எல்லாருமா போய் நாங்கள் போய் கோர்ட்டு சொல்லிடுச்சுங்க, நாங்கள் போய் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்களா? அங்கே போலீஸை போட்டு இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி 2012 ஜெலட்டின் குச்சியை கொண்டு போய் வைத்த கொடூர அரக்கர்கள் அங்கே அடிப்படைவாதிகள் தான். அந்த சிக்கந்தர் தர்காங்கிற இடத்துல ஏற்கனவே 2012 அங்கே ஜெலட்டின் குச்சிகளும் அந்த பகுதியிலேருந்து கைப்பற்றப்பட்டது. அந்த அளவுக்கு அடிப்படைவாதிகள் அடிப்படைவாதிகளுடைய சிந்தனைக்கு, செயல்பாட்டுக்கு அவனுக்கு கூட ஒன்றும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் விளக்கேற்றினா பாய்ங்க கோச்சிப்பாங்க. இது எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ இஸ்லாமியர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க, அந்த கோவில் இருக்கிறதும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க, 100 மீட்டர் தள்ளி இருக்குங்க, இது மலையில் இந்த பக்கம் இருக்குது, இது மலையில் இந்த பக்கம் இருக்குங்க, ஏற்றிக்குங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு மத ஒற்றுமைக்கு அடையாளமாக பார்க்கலாம். அதை விட்டுட்டு நாங்கள் ரோஸ் மில் கொடுக்குறோம், தாயா பிள்ளையா பழகினோம், மாமா மச்சானா பழகினோம், ரோடெல்லாம் பாத யாத்திரை போகும்போது தண்ணியை பீச்சி அடித்தோம், இதெல்லாம் செஞ்சுட்டு நீ அங்கே போய் அவன் ராமநாதபுரம் எம்பி ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, நமாஸ்கனி, அவனை விட்டு பிரச்சனையை பண்ண சொல்லி, அவன் கட்சி மூலமா பிரச்சனையை பண்ண சொல்லி உங்க ஆளுங்க 4 பேர் ஆட்டை தோல் மேல தூக்கி போட்டு போய் இதெல்லாம் வேண்டாத வேலையை, இதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் தடுக்க வேண்டும். அவங்களே முன் ஏங்க, அவங்களுக்கு சம்பந்தமான இடத்துல கோர்ட்டே சொன்னதுக்கு அப்புறம் இதுல என்னங்க இருக்கு, விளக்கு ஏற்றிக்கிறது தாங்க ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லணுங்கிறது தான் பாரதியர்களின், இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாய்மாரங்களே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போராட்டத்தையும் முன்னெடுக்கிறதுக்கான வேலைகளை தேவையில்லாமல் நாங்கள் குர்பானி கொடுக்க போகிறோம்,
எங்கேயாவது மசூதியில் நீங்கள் வந்து அசைவம் பரிமாறி பார்த்துருக்கீங்களா? அவங்க வெளியில் வேணா போடுவாங்களே தவிர மசூதிக்குள்ளே அவங்க செய்கிறது கிடையாது. தர்காலையும் இது கிடையாது, இந்த வழக்கம் கிடையாது. ஆனால் இல்லாத ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி அங்கே திருப்பரங்குன்றத்தில் அங்கே கீழே தான் ஒரு கல்யாண மண்டபம் வாடகைக்கு எடுத்து அவங்க வந்து குர்பானி கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. வம்படியாக சில விஷயங்களை வேணும்னே செய்கிறாங்க. கோர்ட்டு உத்தரவை இவங்க வந்து இந்த கோர்ட்டு உத்தரவுங்கிறதே ரொம்ப கேவலமாக ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் நிறுத்துறதுங்கிறது அயோக்கியத்தனமான செயல், கண்டிக்கத்தக்க செயல். இதே மாதிரி நாளைக்கு பிஜேபியும் வேறு மாநிலங்களில் செஞ்சால் தமிழ்நாட்டில் கூப்பாடு போடாமல் இருப்பாங்களா? யோகி ஆதித்யநாத் சட்டப்பூர்வமாக புல்டோசரை வைத்து அங்கே வந்து என்க்ரோச்மெண்ட் எல்லாம் இடிக்கும்போது அதுக்கும் கூப்பாடு போட்டானுங்க. காஷ்மீரில் தீவிரவாதிகளை தடுத்தா கூட கூப்பாடு போடுறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, தீவிரவாதிகள் பக்கம் இருந்து இந்த நாட்டை துண்டாடுவதா, இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செயல்படுவதா, பெரும்பான்மை இந்துக்களின் மத உணர்வை புண்படுத்துவதா என்ற 1000 கேள்விகள். இறுதியாக ஒரு விஷயம், தற்பொழுது வழக்கேற்ற இடத்துலையே ஏற்றினா என்ன, அந்த இது வந்து மோட்ச தீபம் இறந்தவர்களுக்காக ஏற்றக்கூடிய அந்த தூண் மேற, அந்த இடம் மேற, இந்த தீபத்தூண் தான் எல்லக்கல்னு இந்த அம்மா சொல்லிச்சு. அக்கா கனிமொழி அக்கா எல்லாத்துக்கும் வாயை திறக்கிறவங்க இப்போ இன்னைக்கு என்னமோ மயான அமைதி கேட்குறாங்க. அந்த கனிமொழி அக்காவும் அதை எல்லக்கல்னு சொல்லி அறிவு வேண்டாம் கேட்குறேன். புடலங்காயும் தொங்கும், பாம்பும் தொங்கும், இன்னொன்றும் தொங்குங்க. அதனால தொங்குறதெல்லாம் பாம்பாயிடுமா, தொங்குறதெல்லாம் புடலங்காய் ஆயிடுமா, இல்லை தொங்குறதெல்லாம் இன்னொரு விஷயம் ஆயிடுமா? ரொம்ப அருவருப்பான அரசியல் செய்கின்றார்கள் இவர்கள், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்துக்களின் நோக்கம் அந்த இடத்துல விளக்கு ஏற்றியே தீரணும். ஒருவேளை உச்சநீதிமன்ற தீர்ப்பை இவர்கள் மதிக்க மாட்டோம் என்று சொன்னால் கோர்ட்டே நேரடியாக தலையிட்டு, எப்படி ஜிஆர் சுவாமிநாதன் நான் 10 பேர் அனுப்புகிறேன், நீங்கள் காவலுக்கு இது கொடு, பாதுகாப்பு கொடுத்து ஏற்றுன்னு சொன்னாங்களோ அந்த சூழ்நிலையில் கொண்டு போதும் ஜோசப் விஜய் அரசும் அதை நோக்கி தான் போகும்னு நினைக்கிறேன்.